நல்லா இருக்கு ப்ரோ, அருமையா இருக்கு. ஒரு ரைடர்லாம் பார்த்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பிச் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கா? இருக்கு கண்டிப்பா இருக்கு. நம்ம ட்ரை தான் எல்லாத்துக்குமே ஆக்சுவலி இதுல ஒரு ஏன்னா இப்போ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம அது எப்படி எப்படி சொல்றதுன்றதில்ல, ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அவ்வளோதான். ஏன்னா யூஸ்வலாக இல்லாத மாதிரி இல்லாத படங்களுக்கு தற்சமாவே அரைக்காம லவ் அப்படிலாம் போகாம ஒரு பேயை வச்சு கொண்டு போய் ஒரு கடலை வச்சு எப்படி போய் அதாவது நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அருமையா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தெரிஞ்சிருக்கு அந்த ஒர்க், அந்த சீன்ஸ்ல அது தெரிஞ்சிருக்கு. நான் ஏதாச்சும் பேய்க்கும் ஏதாவது சண்டை இருக்குன்னு நினைச்சேன். யூஸ்வலா ஒரு மனுஷன் வந்து என்ன டிசைட் பண்ண முடியுமோ அதை டிசைட் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓப்பனா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா படத்துல நல்லா ஒரு த்ரில்லிங்கா கொண்டு போவோம். ஜீவன் நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக் சூப்பரா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆடல்ஸ் பார்க்கலாம், நல்லா இருக்கு. இன்னும் அவ்வளோலாம் இல்லை. ஓகே, மியூசிக் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. பட் கதை தான் ரொம்ப பழைய கதையா இருந்துச்சு. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் கதையிலையும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கதையும் எதுவுமே இல்லை. கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க. கதையில அவ்வளோ கான்சென்ட்ரேட்டே பண்ணல. மியூசிக் நல்லா இருந்துச்சு, திவ்யபாரதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 6 or 7 நல்லா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே சொல்றீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப இல்லை மேக்கிங் வைஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் படமே இருக்கு. கதையை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ண சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய ஃப்ளாஷ் கட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் மேக்கிங் வந்து பிடிச்சிட்டாங்க. விஎஃப்எக்ஸ்ல இந்த அளவுக்கு மேட்ச் ஹாலிவுட் ரேஞ்ச் தான் இருந்துச்சு. ரியலாகவே ஹாலிவுட் ரேஞ்ச் தான் இருந்துச்சு. இவ்வளோ எஃபோர்ட் போட்டதுக்கு ஒர்த்தா இல்லையா? ஒர்த் கதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. தமிழ் சினிமாக்கு அடாப்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு நார்மலான ரிவென்ஜ் ஸ்டோரி மாதிரி பேய் கதை எப்படி ரிவென்ஜ் பண்ணுறது அந்த மாதிரி மேக்கிங் ஹாலிவுட் மேலே கதை வந்து தமிழ் சினிமாக்கு இது எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 7.